அபி. முந்தா நாள் கூட சீனி முடிஞ்சிட்டியா போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சா. நானும் சீனியை வாங்கி வந்து கொடுத்தேன். 5 ரூபா மிச்சம் இருந்துச்சு தெரியுமா. இந்தாங்க ஆச்சின்னு கொடுத்தா அதை நீயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கேட்டுவிட்டோம்ல. ஆச்சி நீங்க என்ன பெரிய பணக்காரியான்னு கேட்டேன் தெரியுமா. இல்ல அந்த ஆச்சிக்கு நம்ம மேலதான் ரொம்ப பாசம் தெரியுமா. ஆமாடா. ஏ மச்சானோய் இங்க வா ஹோய். இவ எப்போ வந்தா? எங்க கடந்து கூவிட்டு கிடக்கா? இல்ல அவளுக்கு நான் வடவேன்னு தெரியும் தெரியுமா. அதான் என்னைய பார்க்க வந்திருப்பா. இல்ல நீ ஓடுத சும்மா எடுக்க மாட்டியோ. அவ எங்க அத்தை பொண்ணு என்னைய பார்க்க விடாம உன்னைய பார்க்க விடுவாளோல. இல்ல உங்க அத்தை பொண்ணா இருந்தாலும் அவ எனக்கு மேட்சிங்கா எடுப்பா தெரியுமா. நீ வேணும்னா அவளை கூப்பிட்டு நிக்க வை என்கிட்ட. நானும் அவளும் தான் சடி சமமா எடுப்போம் தெரியுமா. உனக்கு பெரிய பிள்ளையா தெரிவா. முதல்ல வாயை கழுவுல. கொடுத்தேவதை வந்து விட்டாள் என்னை தேடி. இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓவர்டு பாத்துக்கோ. இங்க பாரு அவ சப்புன்னு அடைஞ்சிடுவா. பேசாம போயிடு பாத்துக்கோ. இல்ல ராக்ஸ்டார் அவ மொடையா நான் பாட்டு பாடுறத எப்படி ரசிக்கிறான்னு பாடல. அவ அடைய மாட்டாளே. ஏடி ஒண்ணுதானே அங்க என்னடி அவனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. கூடு கட்ட மச்சான் நான் ஒண்ணு பார்க்க தான் வந்தேன். ஆனா படட்ட பட்டாபி என்னை பார்த்து எம்புட்டு அழகா பாடுறான். அவனை நான் அன்னைக்கு அடிச்சேன். ஆனாலும் அதையெல்லாம் மறந்துட்டு என்னை பார்த்து பாடுறானா அவனுக்கு என் மேல எம்பூட்டு பாசம். அதான் பார்த்தேன். ஏடி இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. ஏடி என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ரசிச்சிட்டு உட்கார்ந்திருக்க. ஏன் மச்சான் மொக்கு முண்டை மச்சான். அவனும் எனக்கு ஃப்ரெண்டு நீயும் எனக்கு ஃப்ரெண்டு. அவன் பாட்டு பாடுறத பார்த்து ரசிச்சேன் தெரியுமா. வேற ஒண்ணும் இல்ல. சரி அதெல்லாம் போட்டும். நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வாடியே. அது வாட்டி அத ஏன் கேக்கற. பங்கஜ ஆச்சிக்கு கடைக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. அதான் போயிட்டு வந்தோம் தெரியுமா. என்ன வாங்க போன? அதுவா அத நான் சொல்றேன். இந்த பொம்பளை எல்லாம் மண்டையில அடிப்பாவல அது என்னது டை. பங்கஜாச்சி மண்டையில ஊடையில நடைச்சு போச்சான். அதான் இல கடையில போய் ஹேர் டை வச்சிருப்பான். அத வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு. சரின்னு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் தெரியுமா. அப்பதான் தெரிஞ்சிச்சு தாத்தாவும் இதுதான் அடிக்கிறாங்க ஆச்சின்னு கேட்டா ஆச்சி சொல்லிச்சு. இல அவர் மண்டையில வச்சிருக்குது விக்கு. அப்பப்போ அதை கழுத்தி மாட்டுவாருன்னு சொல்லிச்சு. அதான் நாங்க சிரிச்சுட்டே வந்துட்டோம் தெரியுமா. இது வேறையா பங்கஜாச்சி மண்டைக்கு டை இல்லாம இருக்க முடியாதாக்கும். உங்க அப்பாவும் டை அடிக்காதானே. ஆம்பளையே அடிக்கும்போது பொம்பளை அடிக்க கூடாதாட்டி. அழகா எடுக்கணும்னு பங்கஜாச்சி நினைக்கிறா தெரியுமா. ஏ மச்சான் எனக்கும் முடியலாம் நினைச்சிட்டா நீ டை வாங்கி தருவியா. அது நீ என்கிட்ட கேளு நான் வாங்கி தரேன். அப்படியே மாலை போல வாங்கியாந்து கொட்டிட மாட்டேன். நாமள முடைக்கிற ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா சொல்லு. ஏதாவது தப்பா சொன்னேனா. இல்ல உன் மண்டையில கூடு இருக்கா இல்லையா. நீ பேசுறது கூடாமே தப்பா நாமள பேசுற. அவ ஏன் அத்தை பொண்ணு இல்ல. நான் தான் அவளுக்கு டை வாங்கி கொடுக்கணும். நீ எப்படி எல்லாம் வாங்கி கொடுப்ப. ஏன் அன்னைக்கு உங்க அம்மா வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்லும் மட்டும் நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்ல. அத மாதிரி இவ டை கேட்டா நான் வாங்கி கொடுக்க கூடாதா. இல்ல அது எங்க அம்மாக்கு. இது என் அத்தை மாவா. சும்மா இருடா எதையாவது சொல்லாத. உனக்கு அத்தை மாவானா அவ எனக்கும் அத்தை மாவா தானே. என்னடி இல்ல அவனுக்கு கோவம் வந்துருப்பது. சும்மா இருல பரட்ட பட்டாபி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. எடுபட்ட பயல யாருல அத்தம்மாவ. இலே எம்பிட்டு திமிரு இருந்தா இப்படி பேசுவே. என்ன பிரச்சனை உங்களுக்கு. பாத்தியாலே எப்படி கேக்குறானே. கண்ட பேவுலையும் வீட்டுக்குள்ள இதான் சேர்க்காதனே. கேட்டியா. சும்மா ஏடாச்சு. அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான். உடனே தான் ரூம்ல குதிக்க. அவன் என் ஃப்ரெண்டு. ஆமல ஃப்ரெண்டு பெரிய ஃப்ரெண்டு. சி அவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான். அதுக்குள்ள அப்படி பேசுவியா. பேவுலையே இப்பதான் சண்டைன்னு போட்டியே. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை கட்டிட்டுல இருக்கியே. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியுமா. முடியாதுல. அப்ப பேசாம போய்